வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவுள்ள பயிற்சி 3.2ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? கொஷின் என்னென்னா, ஒரு செவ்வகத்தில் நீளம் 40 சென்டிமீட்ரு, அதை எல்லுன்னு வச்சுக்கிறோம். நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு, பிரெத்து பி = 20 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட செவ்வகம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. செவ்வகம் இப்படி இருக்குது. இந்த செவ்வகத்தில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 10 சென்டிமீட்டர் அளவில். ஓகேவா? இப்போ இந்த செவ்வகத்தை பாருங்கள், நான் வரைஞ்சிக்கிறேன். லென்த்து 40 சென்டிமீட்டர், பிரெத்து 20 சென்டிமீட்டர் வச்சு நான் ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டேன். இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை சென்டிமீட்டராக பிரிக்க சொல்லியிருக்காங்க? 10 சென்டிமீட்டராக ஒரு சதுரத்தை பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 40ல் எத்தனை 10 இருக்கும்? 4 10 இருக்கும். அப்போ 4க்கு தான் பிரிக்கணும். 4 தான் பிரித்தாச்சு. அதே மாதிரி 20 சென்டிமீட்டரில் எத்தனை 10 இருக்குது? 2 10 இருக்குது 20ல். அப்போ இதை 2ஆக பிரித்தோம்னா எத்தனை சதுரம் கிடைக்கிது நமக்கு? 1 2 3 4 5 6 7 8 சதுரம் கிடைக்கிது. இந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் 8. 8 ஆன்சர் 8 தான். நம்ம இப்போ மெத்தட் படி பார்ப்போம் எப்படி எழுதுறதுன்னு. இந்த மாதிரி போடக்கூடாது, ஆனால் எழுதும்போது இந்த மாதிரி எழுதி தான் பண்ணணும். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். செவ்வகத்தின் பரப்பளவு = L/B சதுர அலகுகள் L 40, B 20. இரண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு? 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து சதுரத்தின் சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு சதுரத்தோட சைடு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். இப்போ சதுரத்தின் பரப்பளவு S = 10 சென்டிமீட்டர். ஒரு சைடு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு S × S சதுர அலகுகள். S என்ன இங்கே? 10 சென்டிமீட்டர். 10 × 10 = 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும் தான் கேட்டிருக்காங்க. அதை சதுரத்தின் எண்ணிக்கை போட்டுட்டு சதுரங்களின் எண்ணிக்கை அங்கே ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இந்த இடத்துல எங்கிட்ட செவ்வகத்தின் பரப்பளவை நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். செவ்வகத்தின் பரப்பளவு டிவைடட் பை, இதை ஷார்ட்டாக எழுதிக்கிட்டேன். சதுரத்தின் பரப்பளவு, இது ரெண்டுத்தையும் ஷார்ட்டாக எழுதிக்கிட்டேன். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 800 சென்டிமீட்டரு. அதே இது எவ்வளவு? சதுரத்தின் பரப்பளவு 100 சென்டிமீட்டரு. இது ரெண்டுத்தையும் அடித்தோம்னா மீதி எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? ஆன்சரு 8. இதுதான் ஆன்சரு. இதை ஏற்கனவே நம்ம படத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த கணக்கு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்